ராம் நாராயண ராம் என் பேச்சை சொல்லி விளக்குகிறேன். ஒருமுறை தாக்காவில் என் பிறந்த நாள் விழா நடத்தப்பட்டது. தீபாவளி தினம் அது. எனது சுற்றிலும் பாடல் இசை நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருந்தன. எனக்கு தீ குளித்தது போல தெரிந்தது. பாருங்கள், தொடர்பின் தாக்கம் எப்படி இருக்கிறது. அங்கு என் சில இஷ்யர்கள் இருந்தனர். அவர்கள் குருதேவ் குருதேவ் என கூச்சலிட ஆரம்பித்தனர். பலர் வீடு இடிந்து விழுவதால் அடிபட்டு உயிர் இழந்தனர். நான் தீ தீ என்று கூச்சலிட்டேன். நான் தண்ணீர் கேட்டேன். அவர்கள் தண்ணீர் கொண்டு வந்தனர். அதை நான் ஊற்றத் தொடங்கினேன். தபேலா, ஹார்மோனியம் அனைத்தும் நனைந்து விட்டன. என் இஷ்யனில் ஒருவரின் பெயர் மகானந்த். நான் கூறினேன், எல்லோரும் மீண்டு விட்டார்கள். ஆனால் மகானந்த் இல்லை. மீண்டும் மீண்டும் இதையே கூறினேன். 2 நாட்கள் கழித்து மகானந்த் என்னிடம் முன்னிலையில் தோன்றினார். எல்லோரும் அவர் இறந்து விட்டதாக எண்ணியிருந்தனர். அனைவரும் அவரை சூழ்ந்தனர். கேள்வி கேட்டபோது அவர் சொன்னார், நான் தீயில் சிக்கிக் கொண்டிருந்தேன். யாரோ என் கழுத்தை பிடித்து எழு என்றார்கள். நான் எழுந்தேன். பிறகு என்னை யாரோ எடுத்து கொண்டு வந்து பாட்டிப்பாதையில் போட்டுவிட்டார்கள் போலதென தோன்றியது. ஆனால் அங்கு எதுவும் தெரியவில்லை. இது என் மாபெரும் பெருமையை விளக்கவே இல்லை. பயனுள்ள உண்மையை பகிர விரும்புகிறேன். சில நேரங்களில் ஜபம் செய்யும் போது காணும் ஆசை உண்டாகிறது. இந்த கிரகங்கள் மற்றும் உபகிரகங்கள் நெருக்கமாகவே தோன்றுகின்றன. தொலைவில் உள்ள கிரகங்களில் பலர் தங்கள் சாஸ்திரங்களை செய்து கொண்டிருக்கின்றனர். அவர்கள் விராட் உருவம் அடைந்துள்ளனர். சிலர் புது பூமிகளை ஒரு நிமிடத்தில் உருவாக்கவும் பல பூமிகளை அழிக்கவும் முடியும். அவர்களை பார்க்க ஆசை ஏற்படுகிறது. அவர்கள் தொலைவிலிருந்து நாங்கள் வருகிறோம் என்று உங்களிடம் தெரிவித்துவிட்டால் அவர்கள் உங்கள் முன் நின்றிருப்பதை பார்ப்பீர்கள். அவர்கள் கேட்பார்கள், என்ன விஷயம்? என்னை ஏன் அழைத்தீர்கள்? நீங்கள் செய்கிற காரியம் சரியானது. என்னை அடிக்கடி அழைக்காதீர்கள். நான் உங்களை கவனித்து வருகிறேன். உங்களுக்கு உதவுகிறேன். உங்கள் பணியை தொடருங்கள். இது எப்படி ஆனந்தம் தருகிறது என்று நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது. நீங்கள் பார்ப்பது ஒரு வீராட் மனிதர் உங்கள் அழைப்புக்கு பதிலளிக்கிறார். நீங்கள் எவ்வளவு அதிர்ஷ்டசாலி! நீங்கள் இதை உணர்கிறீர்கள், ஏனெனில் உங்கள் நரம்பியல் மையங்கள் கிரந்திகள் விழித்துள்ளன. சில சமயங்களில் அவர்கள் விட்டு சென்ற சக்திகள் சுற்றி நடமாடிக்கொண்டிருக்கும். அதை வேண்டியவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். யாருக்கு தேவைப்படுகிறதோ அவர்கள் அந்த சக்திகளை பெற முடியும்.